நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாவட்ட சுகாதாரத்துறையில் மீண்டும் புதிய ஒரு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கவங்களே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் தாங்க. எந்த ஒரு இதுலையும் வந்து நிரந்தரப்படுத்தப்படாது. ஆனால் வந்து கவர்மெண்ட் பேசிக் ஜாப்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதோட டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க. கிரேட் 3 ஆய்வக நுட்புணர் நிலை 3 போஸ்ட்டு. மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சியும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போகணும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு வந்து தமிழை வந்து மொழிப்பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடம் வந்து பல்நோக்கு சுகாதார பணிகள் இல்லைனா சுகாதார ஆய்வாளர், துப்புர ஆய்வாளர் கல்வி தகுதி வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12th வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிற வந்து பயாலஜி குரூப்போ பாட்டனி சுவாலஜி குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு ஏன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும் பெர் மந்த்துக்கு வந்து, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து 18,000 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் கேட்டகரியில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து 32 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து நோ ஏஜ் லிமிட்டுங்க. இவங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். இவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்க வந்து இமெயில் ஐடி மூலமாக இல்லைனா மொபைல் நம்பர் மூலமாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே தொடங்குதுங்க. ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/12/2024 டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறாங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த போஸ்ட்டு தேவையோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதில் உங்களோட நேம் ஆஃப் தி போஸ்ட் எழுதிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், வயது, கம்யூனிட்டி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களோட ஆதார் நம்பர், உங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் சம்மந்தப்பட்ட எது இருக்குங்களா, இல்லைனா விதவையா, இல்லைனா ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரிப்பட்ட அதில் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகம், தூத்துக்குடி 628-002 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.